நமக்கு துரோகி யாரு எதிரி யாருன்னு தெரியும். ஆனால் எதிரியும் துரோகியும் விட ஆபத்தானவர்கள். அந்த துரோகியும் எதிரியும் தற்காத்து நிற்கிறான் பாரா, நம் இனம் சார்ந்தவன், அவன் தாண்டா பேராபத்தானவன். குறுக்க குறுக்க ஓடுறான்டா, வெட்ட ஓங்கும் போது குறுக்க வந்துடுறான்டா. ஆத்தாடி சின்னத்தா மகன்ல, ஆத்தாடி பெரியம்மா மகன்ல, ஆத்தாடி சித்தப்பாவில், இதிலே தாண்டா நம்ம இது. இனிமே அந்த பாவம் பார்க்க கூடாதரா, ஏறி அடிச்சிட வேண்டியதான். கொண்ட கொள்கைக்கு லட்சியத்திற்கு எதிராக பெத்த தாய் தந்தரே வந்தாலும் நமக்கு எதிரிதான். இங்கே போர், லட்சிய கூட்டத்திற்கும் ரசிகர் கூட்டத்திற்கும் இடையே போர், சண்டை. தமிழ் தேசியனத்தின் உரிமை விடுதலை என்ற புனித கனவை, உயர்ந்த லட்சியத்தை கொண்டிருக்கிற சித்தாந்தமா சினிமாவா? இதாண்டா சண்டை. சாதாரண அரசியலாடா, நம்ம எடுத்து வைக்கிற அரசியலை இந்த நாட்டில் எவனாவது எதிர்கொண்டு அண்ணாபுரங்கள் சும்மா என்ன சொல்லிட்டே இருக்க, நீயே பயந்துருவா, என்னையா இந்த வருத்து வராப்ல அப்படின்னு கொல வெறியில் இருக்கேன் நான். அதிகாரத்தை பிடி, பிறகு அடி. தமிழ் இனத்தில் பிறப்பனெல்லாம் தமிழன் இல்லை என் உடன் பிறந்தானே. ஒரே நிலம், பச்சையாகத்தான் இரண்டும் வளர்கிறது. நிலம் ஒன்று, நிறம் ஒன்று, ஆனால் இது நெல், இது புல். விளங்குதுன்னு நினைக்கிறேன், உனக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். நம் இனத்தில் பிறந்திருப்பான், ஆனால் அவன் இனத்துக்காரன் இல்லை. அதை நல்லா கவனிச்சுக்கணும். எவன் புல்லு எவன் நெல்லுன்னு தெரியாம நம்ம ஓடிட்டு இருக்கோம். துரோகி எங்கடா இருக்கான்? இங்கதான்டா இருக்கான், பக்கத்துலடா உட்காந்துருக்கான். எதிரி எப்பவும் தூரம் இருக்கான், துரோகி எப்பவும் பக்கத்தில் இருக்கான். தலைவன் என்ன சொல்றான்? இன்றைய துரோகி நேற்றைய நண்பன், நாளைய துரோகி இன்றைய நண்பன். எங்க இருக்கான்? பக்கத்தில் இருக்கான். எதிரி எப்பவும் உன் பலத்தை குறிவைப்பான், துரோகி எப்பவும் உன் பலகீனத்தையே குறிவைப்பான். உங்களுக்கு கண்ணுக்கு தெரிய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான், மற்றவர்களுக்கு தேர்தல், நமக்கு போர். இது அரசியல் களம் அல்ல, தேர்தல் களம் அல்ல, போர்க்களம். அறிவாயுதம் ஏந்தி உயர்ந்த லட்சியத்தை கொண்டு களத்தில் நிற்கிற புரட்சிகர இது போர். ஒன்னே ஒண்ணுதான், வென்ற வெற்றி ஒன்றை தவிர நமக்கு எந்த விடிவும் கிடையாது.